விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அமைச்சர், விலைவாசி குறைய வேண்டும் என்றால் கை சின்னம் ஜெயிக்க வேண்டும் என கூறினார். காங்கிரஸ் காலத்தில் சிலிண்டர் விலை 460 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போது ரூபாய் 1200 உயர்ந்துள்ளது என சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் 100 நாள் வேலை 150 நாளாகவும் சம்பளம் ரூபாய் 400 உயர்த்தப்படும் என கூறி வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஓமலூர் அருகே கோட்டகவுண்டம்பட்டி கிராமத்தில் நேற்று முன்தினம் மாலை மக்களை சந்தித்து பரப்புரை செய்து கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தின் இடையே அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாரை பாம்பு ஒன்றை பிடித்து கழுத்தில் போட்டுக்கொண்டு அந்த பகுதியை சுற்றி சுற்றி வலம் வந்தார். இதனால் அங்கிருந்த மக்கள் பாம்புடன் வந்தவரை பார்த்து அச்சமடைந்தனர். அப்போது போலீசார் அந்த வாலிபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஆனாலும் அந்த இளைஞர் பிரச்சாரம் முடியும் வரை அந்த பகுதியை சுற்றி வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அந்த வாலிபரை நேற்று நள்ளிரவு போலீசார் கைது செய்தனர். அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த்குமார் என்பதும் உறவினர் வீட்டுக்கு வந்தபோது அங்கு வயலில் திரிந்த சாரை பாம்பை பிடித்து கழுத்தில் போட்டுக் கொண்டு வந்ததும் தெரியவந்தது. பின்னர் கைது செய்த அரவிந்த்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 14 நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்த சம்பவம் ஓமலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராம்நகரில் உள்ள தனியார் விடுதியில் லட்சியங்களை கைவிட்ட திமுக எனும் ஊழல் புறக்கணிப்பின் கதை அறிக்கையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் டைரக்டர் பப்ளிக் பாலிசி உள்ளிட்டவர்கள் வெளியிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், விவசாயிகளுக்கான நீர் ஆகாரம் குறைந்துவிட்டு தமிழ்நாடு வளர்ந்துவிட்டது என்று திமுக பொய் சொல்லி வருவதாக கூறினார். மேலும் நடிகர் கமல் ஜிஎஸ்டி குறித்து படத்தில் வரும் வசனம் போல் பேசி வருவதாகவும் ஜிஎஸ்டி பற்றி அவருக்கு புரிதல் இல்லை என்றும் கூறினார். ஜிஎஸ்டி கலந்தாய்வில் தமிழக அரசு கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு தற்போது மத்திய அரசை குறை சொல்லி வருவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புது காவல் நிலைய வீதியில் தபால் நிலையம் அருகே திறந்த வாகனத்தில் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை மோடி அரசு கடுமையாக உயர்த்தியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சிலிண்டர் விலை ரூபாய் 500 குறைக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், உப்பாறு அணைக்கு காவிரி அல்லது அமராவதி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இந்நிலையில் வெள்ளிச்சந்தையில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், ஒரு பிரச்சனையை மறைக்க மற்றொரு பெரிய பிரச்சனையை தான் ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார். இப்போது உள்ள தண்ணீர் பிரச்சனையை மறைக்க வரும் காலத்தில் போதை பிரச்சனையை கொண்டு வந்து விடுவார்கள் என்று பேசினார். தான் வெற்றி பெற்றால் தருமபுரி மாவட்டத்தின் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பேன் என கூறி வாக்கு சேகரித்தார். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி மற்றும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்திட மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.